சார் பேசாத விஷயமே இல்லை சார், உட்காந்து பேச எல்லா விஷயமும் சால்வ் பண்ணலாம் சார். அவங்க தூரம் கொண்டு போது பெரிய விஷயம் தான். அவர் இந்த அளவு இப்ப இந்த விஷயத்துக்கு வந்து அரசியல் வந்துறாரு, இந்த டைம் பார்த்து இது மாதிரி பண்றது கொஞ்சம் தப்பான விஷயம் தான். கட்சி அது என்னன்னு தெரியல. ஆனா அது நம்ம எதுவுமே முழுசா சொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்கு இருக்க கோபத்தையே அவங்க கரெக்டா எலெக்ஷன் டைம்ல காட்டுறாங்களோ. தேவையில்லாம அரசியல்ல வந்து தேவையில்லாம பேரை கட்டுக்கிறாப்புல. அவரு அரசியல்ல அவர் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இப்போ இது வந்து அவருக்கு விஜய்க்கு வந்து எலெக்ஷன்ல பாதிப்பு ஏற்படுத்துமா அந்த விஷயம்? ஆமால்ல, ரொம்ப ஏற்படுத்தும்ல. ஒரு மனுஷன் நல்லது பண்ணனா நான் டிஎம்கே காரன் தான், ஆனா இப்ப டிஎம்கேல இல்ல. இதெல்லாம் ஒண்ணும் வாய்ப்பே இல்ல சார். விஜய்க்கு எந்த அரசியல் பாதிப்பா வராது சார். நீங்க யாருக்கு ஓட்டு போடி? உங்க விஜய்க்கு தான் போடும். நான் எப்பவுமே சூரியனுக்கு தான். அதே நானும் விஜய் ரசிகை தான். ஆனா என்னோட கொள்கை நான் ஆரம்பத்துல இருந்து எதுக்கு போறேனோ அதுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். அவங்க சாரை பத்தி சரியான புரிஞ்சு நினைக்கிறேன். சார் விட்டு போறது தப்பு தான். அது என்னன்றது வீட்டுல பேசி அவங்க முடிவு பண்ணி இது பண்றது நல்ல விஷயம். அது கோர்ட் வரையும் கொண்டு வரதெல்லாம் தப்பான விஷயம். அது ஆனா 24 வருஷம் புரிஞ்சுக்கல இன்னும். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, சுமூகமா பேசி முடிவெடுக்கிறதுக்கு தான் நான் 5 வருஷமா ட்ரை பண்ணேன், ஆனா முடியல, அதனாலதான் கோர்ட்ல கேஸ் போட்டு. சார் பேசாத விஷயமே இல்ல சார், உட்காந்து பேச எல்லா விஷயமும் சால்வ் பண்ணலாம் சார். அவங்க தூரம் கொண்டு போது பெரிய விஷயம் தான். அவர் இந்த அளவு இப்ப இந்த விஷயத்துக்கு வந்து அரசியல் வந்துறாரு, இந்த டைம் பார்த்து இது மாதிரி பண்றது கொஞ்சம் தப்பான விஷயம் தான். இது வந்து அரசியல் அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் பேர் அடிவாகுது இல்ல சார், அதுக்கு சொல்றேன். அதாவது மாதிரி செய்ய வேணான்றதா கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா அவர் வந்து ஒரு நடிகையோட உறவுல இருந்தாரு, அது எவ்வளவு சொல்லி கேட்கல, அதனாலதான் டிவோர்ஸ் கேட் அப்ளை பண்ணிருக்கேன் நாங்க அப்படின்னு அவங்க பார்த்தா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க ஆதாரம் இருக்கு வெளியிடுறேங்கிறாங்க. அப்ப நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது சார். அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் முன்னாடியே அவங்களுக்கு அவங்க அஃபேர் வச்சிருக்கிறதுன்றது ஆல்ரெடி போயிட்டு இருக்க விஷயம் தான். ஆனா வந்து அவங்க ஏன் இப்போ அதை வெளியிட்டாங்க அப்படின்றது கொஞ்சம் ஒரு கேள்விதான். ஏன்னா இப்போ எலெக்ஷன் வேற வரப்போகுது. இது எல்லாமே ஒரு சதின்னு சொல்ல முடியாது. அவங்க விஜய் மேல இருக்க கோவத்தை கரெக்டா அவங்க டைம் பார்த்து இப்போ வெளியிடுறாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. இது சொல்லுங்க. வேற ஒரு கட்சி அது என்னன்னு தெரியல. ஆனா அது நம்ம எதுவுமே முழுசா சொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்கு இருக்க கோபத்தையே அவங்க கரெக்டா எலெக்ஷன் டைம்ல காட்டுறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, 2021ல இருந்து தனித்தனியா பிரிஞ்சுதான் வாழ்றோம், ஆனா சுமூகமா இதை பிரியறதுக்காக ட்ரை பண்ணோம். நவம்பர் வரைக்கும் இது முயற்சி நடக்கல, அதனாலதான் டிசம்பர்ல ஃபைல் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க பிரியணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க அப்பயே கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கலாம். அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைனாலும் இன்னொருத்தர் மனு தாக்கல் பண்ணலாம்ல. அது அவங்க அப்படிலாம் இது பண்ண முடியாது. அவங்க டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைச்சிருந்தா அப்பவே அவங்க டிவோர்ஸ் கொடுத்துருக்கலாம். அது அவங்க கொடுக்காம கரெக்டா இப்போ எலெக்ஷன் டைம்ல பண்றாங்களோ, அதுக்குன்னு விஜய் மேல தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது என்னன்னே தெரியல நம்மளுக்கு. உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது. அவங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனை வெளியில வருதுன்றது சின்ன பக்கத்து வீட்டுல நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். அவர் பெரிய ஆளு, அவரு நடக்கிறது வந்து நம்மளுக்கு இப்ப தெரியாதுல்ல. அதனால உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. ஆனா உண்மையா இருக்கும்னு தான் நம்புறோம். அதனால இது வந்து விஜய்க்கு எலெக்ஷன்ல பாதிப்பு ஏற்படுத்தும். கண்டிப்பா பாதிக்கும். அதனாலதான் இது நிறைய பேர் பேசப்படுது. ஏன்னா பாதிக்காம இருக்காது. இப்ப பெண்கள் நிறைய பேர் வந்து அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சு ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு இது இருந்தது. இப்ப அது நிறைய பெண்கள் ஓட்டு நிறைய கம்மியாயிடும். இந்த விஷயத்தினால பெண்களுடைய ஓட்டு, லேடிஸ் ஓட்டு எல்லாம் நிறைய கம்மியாக வாய்ப்பு இருக்கு. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எனக்கு ஓட்டு இல்லைங்க, அதனால ஓட்டு போட மாட்டேன். இப்போ அவங்க மனைவி வந்து இப்போ கோர்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி இந்த நேரத்துல வந்து அந்த தீர்ப்பை கொண்டு வர்றது பெரிய ஒரு சிக்கல் மாதிரி தான். விஜய் வந்து புதுசா அரசியல் இறங்குறதுனால ஒரு கெட்ட பேர் உண்டாக்கணும்ன்றதுக்காக நிறைய விஷயங்கள் இப்போ வந்து கொண்டு இருக்குது. அதனால புதுசா வரவங்களுக்கு நம்ம வாய்ப்பு நிறைய கொடுக்கணும். எலெக்ஷன்ல இது வந்து அவருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? ஏற்படாது. ஏன்னா அது ஃபேமிலி சப்ஜெக்ட், அது வேற. இது வந்து எலெக்ஷன் தாக்கம் இருக்குமான்னு கேட்டா கட்டாயமா இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு லேடியோட பிரச்சனை தான். ஆனா அவருக்கு கூட வந்து இப்ப லட்சக்கணக்கான அக்கா தங்கச்சிங்க நிறைய வந்துட்டாங்க. அதனால இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா தெரியாது. இந்த 2வது நபர் 3வது ஒரு நபர் லேடி வந்ததுனாலதான் இப்ப பிரச்சனையே. அந்த பிரச்சனைக்கு குடும்ப விரிசலா வந்து காரணமே அந்த 3வது பிரச்சனை தான். இப்போ வந்து ஒரு மாவட்ட செயலாளர் வந்து இது மாதிரி திருமணத்தை மீறிய உறவுல இருந்தாரு, ஒரு டிவிக்கு மாவட்ட செயலாளரை நீக்கினாங்க. இப்ப அது மாதிரி விஜய என்ன பண்ணுவாங்க? மக்கள் தீர்ப்பு மகசின் தீர்ப்புன்னுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் மக்கள்கிட்ட தான் அது வந்து சேரும்.
அவங்க பண்றது கரெக்ட் தான். இவங்க கொடுக்குற டார்ச்சர் பயங்கரமா குத்துருப்பாப்ல. ஓகே அதனால பண்றது தப்பு ஒண்ணும் கிடையாது. ஓகே ஏன்னா நான் செய்தியிலே பார்த்தேன், அவங்க கொடுக்கறதெல்லாம் பயங்கரமான டார்ச்சர். ம். தேவையில்லாம அரசியல்ல வந்து தேவையில்லாம பேரை கத்துக்கிறாப்புல. அவரு அரசியல்ல அவர் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நான் வந்து நினைக்கிறதுன்னா அவரு அத பத்தி அந்த மாதிரி ஆள் இல்ல. இவ்வளவு நாள் சொல்லாம இப்ப ஏன் சொல்றாங்க? அவர் அரசியல்ல வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க, சுமூகமா பிரியறதுக்காக முடிவு இது பேசணும், அது நடக்கல, அதனாலதான் இப்ப டிவோர்ஸ் கேட் அப்ளை பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. இல்ல இவ்வளவு நாளா அது வெளியே எதுவுமே சொல்லவே இல்ல. சும்மா இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு வந்து இப்போ அவரு அரசியல்ல நல்லா பெரிய ஆளா ஆயிடுவாரோன்றதுக்கோசம் அவர் அந்த மாதிரி சொல்றாங்களா என்னன்றது தெரியல. அவர் பேரை கெட்ட பேர் ஆக்கணும்ட்டு யாருன்னா சொல்லி குத்து சொல்றாங்களா என்னன்றது தெரியல. இப்ப இது வந்து அவருக்கு விஜய்க்கு வந்து எலெக்ஷன்ல பாதிப்பு ஏற்படுத்துமா அந்த விஷயம்? ஆமால்ல, ரொம்ப ஏற்படுத்தும்ல. லாஸ்ட் பாத்தீங்கன்னா மேடமா பாத்தீங்கன்னா நம்ம கலைஞர் அவரு அவங்க மருமக இதுலயே வந்து அவங்க வந்துட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க வந்திருக்கிறாங்கன்னா எந்த இதுக்கும் அது வராதவங்க அதுக்கு வந்திருக்காங்கன்னா அது இப்போ மீடியாவில் நாங்கள் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்லலாம்னா அவங்க சொந்தக்காரங்கன்ற முறையில தான் அது தெரியுது. அப்போ வந்து இது பழி வாங்குறதுக்காக அவர் ஒரு மனுஷன் நல்லது பண்ண நான் டிஎம்கே காரன் தான். ஆனால் இப்போ டிஎம்கேல இல்லை. எனக்கு தேவை மாற்றம் தேவை. நாளைக்கு என் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றது எங்களுடைய தாட்டு. அதனால வந்து இது வந்து அரசியல் நோக்கம் தானே, மற்றபடி எதுவுமே இல்லை. அதே மாதிரி வந்து இன்னொன்று எடுத்துக்கணும்னா இது வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு விஷயம். இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்ட சத்திரத்துல ஒரு 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 பையனை வந்து அறுத்து போட்டுக்கிறாங்க, அதை பத்தி எந்த மீடியாவும் பேசல. இதெல்லாம் ஒண்ணும் வாய்ப்பே இல்லை சார். விஜய்க்கு எந்த அரசியல் பாதிப்பா வராது சார். ஓகே, வாய்ப்பே கிடையாது சார். அடுத்து விஜய் தான் சார். எந்த நடிகர் சார் நடிகை கூட இல்லாம இருக்கிறாங்க? யாரா ஒரு ஆள் சொல்லுங்க சார். யாரா ஒரு ஆள் நீங்க சொல்லுங்க. எல்லாருக்குமே சார் ஆம்பளையா பிறந்தா பொம்பளையா பிறந்தாலும் 99% கள்ள தொடர்புல தான் சார் இருப்பாங்க எல்லாருமே. அது வேற எதுனா கூட போட்டு இருக்கலாம். அதை வச்சு அரசியல் பண்ண எப்படி வேணாலும் பண்ணலாமே சார். இது அரசியல் தான் சார். இது வேற எந்த மாற்றமே இல்லை சார். இது அரசியல் நோக்கம். ஓகே, விஜய் வந்து வந்துட்டாரு, சினிமா விட்டு வந்துட்டாரு. திருப்பி அவரை வந்து எந்த ஒரு இதுக்கும் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு அவங்க சைடு. விஜய் வந்து ரொம்ப தெம்பா இருக்கிறாரு சார். அவருக்கு நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். நான் பக்கம் டிஎம்கே குடும்பம் எங்களுது. இனி வந்து டிஎம்கேக்கு என் ஓட்டு கிடையாது, எங்க அப்பா போடுவாரு, எங்க அம்மா போடுவாங்க. இனி என் ஓட்டு திமுக கிடையாது, எங்க ஓட்டு விஜய்க்கு தான் சார். அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. நல்ல ஒரு நடிகர், நல்ல ஆக்டர், நல்லதான் செய்வாரு. ஆனா ஒரு நடிகை கூட வந்து உறவுல இருந்தாரு அப்படியே. அதெல்லாம் சும்மா இல்ல, புகைப்படங்களும் அந்த நடிகையும் போட்டிருக்காங்க. இவங்களும் ஆதாரத்தை வெளியிடுவேன்னு சொல்றாங்க. சரி, அப்படியெல்லாம் நம்ப முடியல. அப்படியா? ஆமா. ஓ, இதை நீங்க நம்ப மாட்டீங்க? நம்ப விஜய் அப்படி பண்ணிருக்க பண்ண மாட்டார். இது அவருக்கு வந்து எலெக்ஷன்ல பாதிப்பு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? ஆமா. ஆமா. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அங்க விஜய்க்கு தான் போடுவோம். அப்படியா? ஆமா, விஜய் ரசிகர் நான். ஓகே, அவருக்கு தான் போடுவோம். எனக்கு தெரிஞ்சா சரி நியாயம் தான் சொல்லுவேன். அப்படியா? அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் பாத்தீங்களா? அதை நான் பாக்கல. அவங்க ஹஸ்பண்ட் ஒருவேளை அரசியலுக்கு போனதுனால அவங்க வேண்டாம், எதனா விவகாரம் வரலான்றதுக்கோசம் கூட அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். நான் எப்பவுமே சூரியனுக்கு தான். அதே நானும் விஜய் ரசிகை தான். ஆனா என்னோட கொள்கை நான் ஆரம்பத்துல இருந்து எதுக்கு போறேனோ அதுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். அவங்க இதை செய்யறாங்க அதை செய்யறாங்கல்ல, எங்களோட மனசாட்சி பிரகாரம் அங்க சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல எல்லாருமே சூரியனுக்கு தான் போடுவோம். அதனால நாங்க சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம் எப்பவுமே.